ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராப்டி போயிருந்தோமா. ஆமாம், நம்மளோட கேங்கை பற்றி உங்களுக்கே தெரியும். Yes. நம்ம வந்து பொதுவாக எதனால் போகிறோம், எல்லா ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா வந்ததை மெமரபுளாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு வந்துட்டு செகண்ட் டைம் Q&Aக்கு போனோம். ஓகே. ஸோ அதனால அது ஒரு மெமரபுளாக இருக்கணும், எங்களோட கிஃப்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னன்னா ஒரு பவர் பேங்க்கு, மேக்ஸேஃபோட ஒரு பவர் பேங்க்கு. எஸ். ஸோ அதில் வந்து கிக் ஸ்டாண்டோட இருந்தது. எந்த பிராண்டுன்றதுக்கு ஏதாவது யாருக்கிட்ட வாங்க இல்லை அவங்களோட ஓனேவா எக்ஸி இல்லாட்டி யார்கிட்டயாவது கேட்டு இது பண்ணியிருப்பாங்களா? இருக்கலாம் மேபி. இல்லை XCCH தான் பிராண்ட் பேரே. அப்படி ஒரு பிராண்ட் இருக்கா? தெரியல, இருக்கும் மேபி. பாருங்க அவங்க பிராண்டு ராப்டி எக்ஸ்ன்னு போட்டு XC ரெண்டு பேர் கொலாப் மாதிரி போட்டுருக்காங்க. கொலாப் மாதிரி போட்டிருக்காங்க. சரி, அதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க்கான இது வருது ப்ரோ. இதில் என்ன ஹைலைட்னா சார்ஜரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸேஃப்ல ஆமாம் ரவுண்டு மட்டும் இருந்ததுன்னா பவர் பேங்கோட சார்ஜ் என்னன்னு தெரியாது. ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்ததுன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்னா நான் கனெக்ட் பண்ணும்போது இப்போ இந்த ஃபோன் ஆப்பிளோட இதில் காட்டுமோ? ஆமாம், ஆப்பிள் கம்பேட்டபிள். அதே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க, பவர் பேங்க்ல உள்ள சார்ஜ் இருக்கணும் காட்டும். ஓகே, ஆப்பிள் கம்பேட்டபிள். ஆமாம். ஸோ அது அந்த ஒரு பவர் பேங்க் கொடுத்தாங்க 10,000 mAh. ஸோ அது நல்லா இருந்தது. இன்னொன்று தான் ரொம்பவே மெமரபிள், அதுதான் பயங்கரமா இருந்துச்சுங்க. இது வந்து அதிலே போட்டிருக்காங்க பாருங்களேன், ஃபுல்லாக அந்த மெட்ராஸ் அந்த சென்னை டேக் அ பீஸ் ஆஃப் மெட்ராஸ் வித் யூ அப்படின்னு போட்டு சுற்றி பார்த்தீங்கல்ல, சிங்னு சுற்றி பார்த்தீங்களா மெட்ரோ. ஆமாமா, வள்ளுவர் கோட்டம், சர்ச்சு, இது சென்னையோட ஒரு சில லேண்ட்மார்க்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சென்னையோட பேர் வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, அதுவும் போட்டிருக்காங்க. அழகா இருந்தது, நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தாங்க. ஆனா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு வந்து தான் பார்த்தோம். என்னடா சத்தம் கேட்குது, ஏதோ பெருசா கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா ஆக்சுவலா அது பெருசு தான். என்னன்னு பார்த்தா எப்படி ஃபில்டர் காஃபி செட்டுங்க. ஆமா, அந்த இதோட கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் காஃபி போடுறது காப்பர்ல, இந்த அது என்ன சொல்லுவோம், செம்பு செம்பு, பித்தாளா செம்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அது நல்லா ஹெவியாகவும் இருந்துச்சு. அதுதான் ஆச்சரியமா இருந்தது, கொடுக்கணுன்ற பேர் கொடுக்காம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஹெவியாக இருக்குங்க. இது அது அந்த செம்புன்றதுனால பயங்கர ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் முன்னெல்லாம் அந்த பித்தளை இருக்குல்ல, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. கரெக்ட், பித்தளை குடம் நல்லது. ஆமா, இப்போ கூட ஏன் மக்கள் காப்பர் பாட்டில் வாங்குறாங்க, அந்த மினரல்ஸ். காப்பர் பாட்டில் அதே சமயம் கொஞ்சம் நல்லா அப்பப்போ க்ளீனும் பண்ணணும், அது க்ளீனிங் கஷ்டம். அதனால தான் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க யாரும். ஆமா, காப்பர் பாட்டில் வாங்குறது பிரச்சனை, அது க்ளீனிங் தான் பிரச்சனை. ஏன்னா ஆக்சிடைஸ் ஆயிட்டே இருக்கும், மேல லைட்டா பச்சையா வரும். ஆமா, அதை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இது பார்த்துருப்பீங்களா ப்ரோ, ஆர்ஓலயே போட்டிருப்பாங்கல்ல காப்பர் டேங்க் மென்ஷன் பண்றானுங்க. ஆமா, காப்பர் டேங்க்லாம் கரெக்ட் தான், ஆர்ஓல ஓபன் பண்ணி காப்பர் டேங்க் க்ளீன் பண்ணணும். எத்தனை பேர் பண்றாங்க? கஷ்டம் தான். அதனால அது ஒரு சேலஞ்ச் இருக்குங்க, ஒரு கான் மாதிரி இருக்குது கிளீனிங். ஆமா, சரி ரைட்டு. ஸோ அதான் உங்ககிட்ட காட்டலாம்னு நினைச்சோம், அதை காட்டிட்டோம். நல்லா இருந்தது, ஒரு மெமரபிளா அழகா டிஃபரெண்டா இருந்துச்சு. சரி, காஃபி அனினங்களா அது மாதிரி சீரியஸா ப்ரோ, மயிலாப்பூர்னாலே ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவாங்களா, மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி. அது மாதிரி கும்பகோணம் டிகிரி காஃபி, இந்த மாதிரி ஹைவேஸ்ல பாப்போம். ஆமா, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து மெமரிஸ் பிரிங் பேக். ப்ரோ என்னடா உங்க வீடியோ நமக்கு சிங்க் ஆகுதுன்னு பார்த்தா இப்பதான் புரியுது, ப்ராடக்ட் ஆஃப் வித் விகாஸ்னு. நான் 2007-8 பேட்ச், 9th and 10th அங்க படிச்சிருக்காரு போல. ஆசம் மெமரிஸ். புதுப்பேட்டை டைலாக் மாதிரி தியாகம் தான் ஒருவரை உயர்த்தும்ங்கிற மாதிரி ஹாஸ்டல் லைஃப் தான் நம்மளை உயர்த்தும். நம்ம எல்லாம் எமோஷன்லெஸ்ஸா அந்த அது செம்ம ஃபீல் ப்ரோ. அங்க போயிட்டு நம்ம இருந்துட்டோம்னாலே வேற லெவல் தான். விதவிதமான தாட்ஸ்லாம் எமோஷன்ல. ஆமா, அதனால தான் போட்டிருக்காரு, நல்லாவே மாத்திருச்சு நம்மள. ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் எவ்ரி இன்ச்லயும் நம்மளோட மெமரிஸ் இருக்கும். மார்னிங் 5 AM ஸ்டடிக்கு எழுப்பி விட்டு ப்ரேயர் போட்டு தூங்க வைப்பாங்க. இதை விடுங்க, நாங்க இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா, நீங்க வந்து 10th அதான் 9th 10th படிச்சிருக்கீங்க. எங்க பேட்ச்ல என்ன ஆயிடுச்சுன்னா மெட்ரிக்ல ஃபர்ஸ்ட், நாங்க மெட்ரிக் அப்பதான் ஹையர் செகண்டரி ஓபன் ஆகுது சொன்னீங்க. என்னாச்சு 11th 12th வந்து எங்களை பிரின்சிபல் பார்த்துட்டு, பிரின்சிபல் ஆக்சுவலா கொஞ்சம் ஃபிட்டா இருப்பாங்க, ஒரு மேம், அவங்க ஃபிட்டா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிடி சாரை கூப்பிட்டு முதல்ல இவங்க எல்லாம் ஓட சொல்லுங்க. இவங்களை 12th சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆளுக்கு 2 குழந்தை இருக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. சாப்பிட்டு உடனே என்னாச்சு, காலங்காத்தால வந்து எழுப்பி விட்டுருவாங்க. செம்ம கூத்தா இருக்கும். காலங்காத்தால வந்துட்டு 4:30க்கு எழுப்பி 5:30க்குள்ள நாங்க ரெடி ஆயிடணும், எல்லாரும் 5ல இருந்து 5:30க்குள்ள ரெடி ஆயிடணும். மெட்ரிக் பிளாக்கு போனோம். போனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வச்சாங்க, மெட்ரிக் பிளாக் வந்து எப்படி இருக்கும்னா சி, இந்த சைட் ஸ்டெப்ஸ்ல ஏறி 3வது ஃப்ளோருக்கு வரைக்கும், அதாவது 2வது ஃப்ளோர் டாப் போயிட்டு 2வது ஃப்ளோர் காரிடர்ல ஓடி அந்த சைட்ல கீழே இறங்குற இடம் இருக்குல்ல, அதுல இறங்கி திரும்ப கீழே வந்து திரும்ப இதுல ஏறி திரும்ப அப்படி போனாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா இது ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொரு நாள் வந்து வெளியில ஃப்ரீயா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு
வெளியில பேக் கேட் வழியா கூட்டு போய் அப்படியே ஊருக்குள்ள ஐயனார் கோயில் வரைக்கும் கூட்டு போனாங்க. செம்ம மெமரி ப்ரோ அது. ஏன்னா கரெக்டா வெளில போனா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுடுகாடு அந்த மாதிரிலாம் இருக்கும் பிளாக்குக்கு பின்னாடி. வெளியில ரோட்ல ஓட விட்டாங்களா, ஏன்னா ஸ்கூலு வெளியில ஓடும் போது வா என்ன ஒரு ஃபீல். ஏன்னா காம்பவுண்ட் விட்டு நம்ம வெளில போனோம். ஆமா, காம்பவுண்ட் விட்டு வெளியே எல்லாமே புதுசா இருக்கு. சீரியஸா இதுல கூத்து என்னன்னா செருப்பு மட்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காவும் இருக்குங்க. ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர், சேஞ்ச் ஆஃப் இது செவரா பார்க்காம வெளியில ஓப்பனா பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளில போய் அப்புறம் ஓடிட்டு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுல வேற சில நாள்ல நாய் துரத்தும். அது வேறையா பின்ன அவ்வளவு கூட தம்புன்னு ஓட்டினா என்ன பண்ணது, யாரா இவனுங்க இவ்வளவு பேர் ஓடுறாங்க, பேர் இருந்தா துரத்த கூடாதேடா நீ. அது ரொம்ப தைரியசாலி போல அவன் துரத்தி அதெல்லாம் நடந்து. ஆனா எப்படி இருக்குன்னா இன்னைக்கும் நிறைய இருக்கு ப்ரோ மெமரிஸ் இந்த ஸ்கூல் ரிலேட்டடா. ஐயோ நான் ஓப்பனா சொல்றேனே, அங்க அப்படி ஓடும் போதெல்லாம் தாமிரபரணி படம் வரல. தாமிரபரணி படம் வரும்போது என்ன ஆகும்னா அவன் திருச்செந்தூர் முருகன் ஒரு சாங்கு கேங்க ஓடுவாங்கல்ல, எங்களை ஸ்கூல்ல இப்படி ஓட விட்டாங்கடா அப்படி இருந்தது. நாங்க ஸ்கூல்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வெளியில ஃபுல் கேங் வெளில கதை அடிச்சுக்கிட்டு ஓடுறது. ஏன்னா அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த ஸ்கூல் லைஃப்ல என்ன பெயின்னு சொல்றேன் ப்ரோ, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன தோணும்னா இன்னைக்கு இந்த டெஸ்ட் இருக்கு, இன்னைக்கு இந்த இது நம்ம முடிச்சிருக்கணும், இந்த கிளாஸ் இருக்கு, ரெக்கார்ட் நோட் வேற இன்னைக்கு சப்மிட் பண்ணோம், இது ஓடும் மைண்ட்ல. ஹோம்வொர்க் நிறைய கொடுத்திருப்பாங்க. வெளியில நம்ம ஓடிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா மைண்ட்ல இதுவும் ஓடும். அதுவும் இருக்கும். பட் இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு அசைன்மெண்ட் பத்தி ஞாபகம் இல்ல, பட் அப்போ ஓடின மெமரி மட்டும் இருக்கு. அதை நினைக்கும் போது எப்படி இருந்ததுன்னா காலேஜ் படிக்கும் போது தாமிரபரணி படம். சோ அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா என்னடா இது நம்ம ஸ்கூல்ல அப்படியே பண்றாயா, நாங்க அப்படியே பண்ணியாச்சு, நீ என்னடா தெருவா ஓடுறது, நாங்க ஓடி இருக்கோம் தெருவா தெரியுமா ரோட்ல. ஐயோ செம்ம சாலி பிஸியான ஊருங்க. அந்த ரோடே ரொம்ப பிஸியா இருக்கும் எப்பயுமே. பஸ்ஸஸ் போவோம், காலேஜஸ். நாங்க வந்து அதனால என்ன பண்ணாங்க, அது எஜுகேஷன் பெல்ட்டுங்க. ஆமா, அந்த ரோட்ல விடாம எங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோ ஸ்கூலுக்கு பின்னாடி சைடா விடுவாங்க. பின்னாடி விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா கிராமத்துக்கு போற வழி அது. அங்க ஓடுவோமா, ஓடும்போது ஃபுல்லா ஊர்ல இருக்கிற ஊர் சைடுல வீடு மட்டும் தான் இருக்கும், இந்த மாதிரி பெரிய வண்டிக்கு வராது. ஆமா, சோ அந்த ரோட்ல ஓடுறோம். நாங்க ரிட்டர்ன் வரும்போது என்ன பார்த்தோம்னா நீங்க சொன்னீங்களே அந்த ஹாஸ்டல்லாம் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து மெட்ரிக் தனி ஹாஸ்டல், அப்புறம் காலேஜ் கட்ட போற பிளான்ல இருந்தாங்க, வித்யா விகாஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே. சோ அதுக்காக வந்து பின்னாடி என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா ஏரியாவை கிளீன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அப்ப நாங்க வந்து ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து இப்பயும் நினைச்சு பார்த்தா சம ப்ரோ. அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா ப்ரோ, ஆனா ஒண்ணு ப்ரோ எல்லாருக்கும் இது காமனா சொல்றேன், நம்ம என்னதான் வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருக்கும் இல்ல எல்லாமே நிறைய சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ் இருக்கு. ஆனா ஏஜ்ங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து ரிவர்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னொன்னு என்னன்னா இந்த மெமரிஸ் எல்லாம் கடந்து வரும்போது அது வேற மாதிரி இருக்கு. பிளஸ் என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் டேஸ்ல நமக்கு இருந்த அந்த துடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப எதிர்பார்க்க முடியுமானா மென்டலி இருக்கும், பிசிக்கலி அதே மாதிரி இருக்க முயற்சி பண்ண முடியும். பட் ரொம்பவே கமிட்டடா இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா அது வந்து நம்ம கிஃப்டட். நிறைய பெயின் இருந்தது, அந்த பெயினுக்கு மத்தியில நம்ம என்ஜாய் பண்ணது நம்ம மைண்ட் விட்டு போவே இல்லை. சோ அவ்வளவு ஃபன் ஃபேக்ட், நிறைய ஃபேக்டர்ஸ் அந்த டைம்ல நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல எதிர்பார்த்தா நமக்கு வந்து ஒரு கோல்டன் மெமரி இருக்குன்னு தோணி இருக்காது. இந்த மாதிரி ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை. ஆனா எல்லாத்தையும் பட்டு வெளியில வந்து இப்ப வேலை செய்யும் போது தெரியும் வேண்டிய அப்ப எவ்வளவு நல்லா இருந்தோம். அப்புறம் நாங்க இந்த மாதிரி ஓடணும்ல ப்ரோ, எங்க டைம்ல நாங்க ஓடினால இப்ப நம்மளால யோகா எல்லாம் போட்டார்ல, யோகா எல்லாம் டெய்லி எல்லாம் கிடையாது எங்களுக்கு. எப்பயாவது யோகா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்காது. நாங்க மேக்ஸிமம் டெய்லி ஓடிடுவோம். அது பிரின்சிபல் வந்து இப்படி இன்சிஸ்ட் பண்ணனால ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதனால எங்களுக்கு யோகா எல்லாம் வந்து ரேர். இந்த இன்டர்நேஷனல் யோகா டே, அப்புறம் திடீர்னு யாரோ வராங்க அதனால யோகா, இந்த மாதிரி தான் உண்டு. ட்ரில்லே ரேர் ப்ரோ. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஹவுஸ் ரெப்ரசன்டேஷன்ல நான் அப்போ வந்து என்னாச்சுன்னா நானும் என் ஃப்ரெண்டு சத்ருகனும் நாங்க வந்து ரூபி ஹவுஸ், நாங்க தான் வந்து பேட்மிண்டன்ல வின்னர்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு. அப்புறமா சம்மர் கிளாஸ்னு அது சம்ம ஜோக்கு இருக்கிறதே ஹாஸ்டலாம். என்னடா எனக்கு சம்மர் கிளாஸ் போவே கூடாதுன்னு தான் சம்மர் கிளாஸ் அங்கேயே உட்காந்து அதுவும் நாங்க உட்காந்துருப்போம். அது ஒரு ஜோக்கு. லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் லீவுங்கிறது எப்பயுமே ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம போய் ஜாயின் பண்றது 11th படிப்பு தான் உனக்கு லீவ் எல்லாம். 11th ஆஃப் வெளி முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்மகிட்ட பேசும்போது எடுத்து நம்ம இருக்கும், என்ன படிக்கிற 11th 12th. ஆஹா 11th எடுக்க மாட்டாங்க. ஆமா, கரெக்டா எக்ஸாம் வரதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 11th டப் டப்னு முடிச்சு விட்டு விட்டுறாங்க. டைரக்டா 12th கூட்டி. அதுல ஒரு வாட்டி வந்து 12th நாங்க படிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா வாங்க போகும்போது என்னோட பேப்பர் எனக்கே வந்துச்சு. பஜ்ஜி போண்டா பேப்பர்ல தெரியுமா, நல்லா இருந்தது, என் பேரே போட்டு வந்துச்சு. நான் பார்த்துட்டு ஷாக் ஆயிருச்சு. 11th வேற ஒழுங்கா எழுதல ஃபெயில் பண்ணிட்டோம்னா நீங்க 12th எழுத முடியாது பயப்படுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த பேப்பர் எனக்கே வந்ததுதான் அல்டிமேட். சரி விடுங்க. ஆனா அதுக்காக நீங்க பயந்து படிச்சீங்கல்ல? இல்லையே, 11th எதுக்கு படிக்கணும் தெரியுமே, நமக்கு தான் 11th படிச்சா வேலை லைட்டா கொஞ்சம் அப்படி இப்படி அவங்களே பாஸ் பண்ணி விடுவாங்க. இது வேறயா? சரி, ஆனா அப்படிலாம் பண்ணாலும் எங்களுக்கு 12th எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1200க்கு லோயஸ்ட் மார்க்கே 850 860. ஆமா, அவ்வளவுதான் லோயஸ்ட் மார்க். ரிசல்ட் கொஞ்சம் ரொம்ப கன்சிஸ்டன்டா வச்சிருந்தாங்க, கோளாரா இருக்குங்க. கரெக்ட். சரி, அப்புறம் வந்து காயின் போன் லேண்ட்லைன் வச்சிருப்பாங்க. ஆமா ப்ரோ, உண்மை.
ஹாஸ்டல் லாஸ்ட் டே ஹாஸ்டல் ரூம் சூர்யா ஆக்சுவலா வந்து ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சிலர்ல பெட் அங்கேயே போட்டு போயிடுவாங்க. ஆனா அது ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆனா அந்த அதாவது எப்படா இங்க இருந்து போகணும்னு இருந்தது, ஆனா கிளம்பும் போது ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா அதுதான் லைஃப் ஆயிடுச்சுல ஒரு 2 வருஷத்துக்கு டக்குன்னு ரொட்டீன் மாறுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே. இங்க இருங்க. ஆனா எவ்வளவுதான் சொன்னாலும் சாப்பாடு அல்டிமேட் ப்ரோ. எல்லா ஐட்டம்லயுமே ரெக்கார்ட் படி. அப்புறம் என் ஃப்ரெண்டு இட்லி என் ஃப்ரெண்டு இட்லி கண்ணீர் விட்டுக்கிட்டு 23 சாப்பிட்டு ரெக்கார்ட் சப்பாத்திலாம் 18 சாப்பிட்டான் இன்னொருத்தன். என்னோட ரெக்கார்டு 123 பிரெட் கிராம் கலந்து சாப்பிட்டேன். 123 பிரெட் கிராம் கலந்து சாப்பிட்டீங்களா? எல்லாம் மொட்டத்தனமா இருந்திருக்காங்களே ஐயா. அதெல்லாம் ஒரு காலம். ஒன் ஆஃப் த குட் மெமரிஸ் இன் மை லைஃப் டைம். உண்மைதான். அப்போ அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அந்த மூவி வந்து தியேட்டர் எஃபெக்ட் வந்துடும். ஏன்னா நம்ம ஹாஸ்டல் ஓ பிளாக்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த என்னன்னா வார்டனுக்கு ரிசப்ஷன் உண்டு ஆக்சுவலா உள்ள என்ட்ரன்ஸ்ல. அங்க இருந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு ஸ்பீக்கர் உண்டு. எல்லா ஃப்ளோர்லயுமே எல்லா பாத்ரூம் அண்ட் கார்னர்ஸ்ல இருக்கும். ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம்ல இருக்குங்க ஸ்பீக்கர். ஏன்னா எவனா குளிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, இதுலயே காட்டிடும் டைம் ஆயிடுச்சு வெளில வா அப்படின்னு. ஸ்கூலுக்கு கிளம்புறது குத்தா இருக்குமே, டைம் ஆயிடுச்சுடா லாஸ்ட் காலு. ஆமா, கேட்ட சாத்திடுவோன்னுவாங்க. கேன்டீன்ல இருக்கும், பாத்ரூம்ல எல்லாம் இருக்கும் ஸ்பீக்கர். யோசிச்சு பாருங்க, செம்ம பண்ணதெல்லாம். அது வந்து என்ன பண்ணுவாங்க, படத்தப்ப அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் மொத்தமா எல்லா இடத்துலயும் சரவுண்ட் எஃபெக்ட்ல இருக்கும். அதெல்லாம் வேற லெவல். சரி ப்ரோ, சூப்பர் ராஜா ப்ரோ. மறக்க முடியாத விஷயங்கள். கரெக்ட் தான். என்னடா நடக்குது அதான் ப்ரோ. ஒரே ஸ்கூல் ஃபுல்லா பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரே ஜாலி தான். இப்ப அவர் சொல்லுவார், என் பேரியா விஷயத்துக்கு வா, என்னடா நடக்குதுதான் பேரு. இப்போ நான் போகோ F7 ஃபோன் ஜனவரி 1 ஆர்டர் போட்டேன். பாத்தீங்களா, நியூ இயர் ரெசல்யூஷன். எஸ், 3rd டெலிவரி வாங்கினேன். பேட்டரி 70 இருந்துச்சு செட்டப். டேட்டா டிரான்ஸ்ஃபர்னு ஒரு 7 hours பக்கம் வந்துச்சு. அப்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இதெல்லாம் பண்ணியும் 7 மணி நேரம் வந்துருச்சு. 1 day யூஸ் பண்ணிட்டு iProOS 2.0 இருந்து 2.2க்கு அப்டேட் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. Jan 9th 7GB iProOS 3 அப்டேட் பண்ணிருந்தேன். இன்னும் ஸ்மூத்தா இருக்கு. அனிமேஷன் சூப்பரு, பட் வார்ம் ஆகுது. அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் 2 to 3 days வார்ம் ஆகும்னு, செட் ஆக 2 to 3 days ஆகும்னு போட்டு இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு ப்ரோ. Jan 3 to Jan 10 7 days 4 சார்ஜ் மட்டும் தான் போட்டே இருக்கேன். சார்ஜ் சைக்கிள் இப்போதைக்கு 5 இருக்கு, இன்க்ளூடிங் பாக்ஸ்ல வந்து 70% சார்ஜோட. மை ஓல்டு ஃபோன் Realme GT மாஸ்டர் எடிஷன், அதுவும் நல்ல ஃபோன் தான். 8128. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். 1 month யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ அப்டேட் பண்றேன். 12,256 வாங்கியிருக்கேன். கார்டு ஆஃபர் போட்டு 30,000க்கு நான் வாங்கினேன். உங்க வீடியோ கண்டென்ட் ரிவ்யூ எல்லாமே வெரி குட். எல்லாமே டிவைஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்கி வீடியோ போடுவாங்க, அப்புறமா கொடுத்த மாட்டாங்க. நீங்க யூசர் ரிவ்யூ வந்து கரண்டா இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீடைலா சொல்லுவீங்க. தேங்க்யூ சிவா ப்ரௌன் எஸ்பெஸ் ஃபேமிலி. அது நம்ம வந்து அதையும் ஒரு கண்டென்ட்டா மாத்தி வச்சிருக்கோம். அதுதான் யூஸ்ஃபுல் ஆக்சுவலா. மெயினா பாத்தீங்களா, 18,500 ரூபாய்க்கு வந்த ஒண்ணு நம்மளால ஒருத்தர் T4 Ultra. சரி, ஈகோலெஸ் லவர் போட்டுருக்காரு. இல்லன்னு சொல்லிட்டாங்க. அது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அது பார்த்தா 32,999 T4Rக்கு பதிலா நாங்க T4 Ultraன்னு போட்டோம். எப்படி உங்க ஆசையை தூண்டமா ஆக்ஷன் சரியான ப்ரோ. எல்லா இடத்துலயுமே நியூஸ்ல வந்துட்டானுங்க ப்ரோ. Flipkart சேல் வருது 18,000க்கு 40,000 ரூபாய் போன் எல்லாம். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்ததுன்னு வைங்களேன், எவன் மிஸ்டேக் பண்ணானோ அவனுக்கு வந்து ஒரு வார்னிங் போயிடும். அவனே சொல்லுவான் சாரி இல்ல மிஸ்டேக் வந்தா இல்ல உள்ள வந்து வெப்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவன் தான் அது காரணம். அவன் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி போட்டவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன தெரியும் நான் மிஸ்டேக் பண்ணும். இப்ப அவனை கூப்பிட்டு அப்ரைஸ் பண்ணி அவனுக்கு ஒரு 2,000 ரூபாய் வந்து அந்த ஆர்டர் எடுத்துட்டு டைரக்டா அல்ட்ரான் போட்டீங்களா, அது சூப்பரான இது. சம கேட்ச் தம்பி. எப்படி தோணுச்சு உங்களுக்கு? 5,000 ப்ரமோஷன் ப்ராஃபிட். இது எப்படி இருக்குன்னா, அந்த ராஜா ராணில வருவாப்ல, சார் எனக்கு லீவு, அதுல நான் எனக்கு லீவு வெளில போயிட்டு வரேன் அப்படின்னா, நோ ஒர்க் அப்படின்னு வரு. ஒன்னும் டெஸ்ட் போறேன். ஓகே செமையா இருக்காது, செம உடம்பு அது. ஆனா ஐயோ என்னதான் நான் அதுக்கு முன்னே நாங்க சொல்லியிருப்போம், கலாய்ப்போம் அட்லிய, என்னடா காப்பியா அப்படின்லாம். ஆனா ஜாலியா இருக்குல்ல. ஐயோ இதெல்லாம் பயங்கரம் ப்ரோ. அவன் ஜான் ஒண்ணு கூப்பிட்டானா, மச்சான் செஞ்சு ரெடின்னு. ஆமா, அவன் கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுவான். எல்லாரும் இருக்கு ஜான் அப்படின்வான். என்னடா செமையா இருக்கும். எல்லாம் ஓகே. இந்த அவன் சந்தானம் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐயோ நேற்று வேற முடிச்சுட்டு வருவான், ஜாலியா இருக்கும். அப்புறம் வச்சு எப்படின்னா, கொஞ்சம் வேணும் இது மட்டும் பாருங்க அப்படின்னு திட்டுவான்ல சந்தானத்தை அப்படின்னு. எனக்கு எப்படின்னா, அந்த படத்துல எல்லா ஜோக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. இவன் போயிட்டு நஸ்ரியா வீட்டு வாசல்ல கிடப்பான்ல, மச்சான் எதுவும் பண்ணிடலையே, இது ரொம்ப அவசரப்படாத, நாய் பக்கத்துல கட்டி வச்சிருந்தான், அதை விட லுங்கி கட்டிட்டு இருந்தானே, பேர் என்ன, அடப்படுக்கிறதுக்கு சூப்பர்ப்பா. நான் கூட யார்கிட்டயோ சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து வந்த பையன் நீ அதுக்குள்ள ஆள் கூட்டணும் வந்துட்ட. லுங்கி வந்து போட்டு பின்னாடி வா. பேர் என்ன, ஏதோ பேர் சொல்லுவானா, வெட்டுக்கிளி சிரிக்காதீங்க, வெட்டுக்கிளி பையன் வந்திருக்கேன் அப்படின்னு, கண்ணு குத்திரும் அப்படின்னு.
அதாவது டைமிங் காமெடிஸ் வந்து சந்தானம் பயங்கரம். அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிருக்கும். சந்தானம் வந்து இவ்வளவு தூரம் பண்ற காரணம் ஒரு ஃப்ரெண்ட் ஆன படத்துல எல்லாம் வந்தது இல்ல. ஆமா, அந்த ஃப்ரெண்ட பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த காமெடி. அதாவது ஃப்ரெண்டு ஃபேமிலியே ஜோக்கா இருக்குமா. என்னன்னா இவன் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து போடலாங்க அப்படின்னாரான். உடனே ஃப்ரெண்டோட அப்பா என்னடா ஃப்ரெண்ட பார்த்து கெட்டவத்தெல்லாம் பேசுறேன் அந்த டைலாக் படத்துல வரும். எல்லாரும் அதுக்கெல்லாம் எவ்வளவு சிரிச்சிருக்காங்க, என்ன போடலாங்க எல்லாம் சிரிப்பு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அந்த ஷார்ட்ஸ்லயே சொல்லிருப்பாப்ல, இல்லையே ரீசெண்டா ஒரு கல்யாணங்க அங்க போயிருந்தேன், அப்ப அவனும் வந்திருந்தான், ஏடா என்ன காமெடி எல்லாம் பண்றியாமே, ஏன்னா உன் காமெடி எனக்கு சிரிப்பே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். டேய் அடுத்து நான் ஏதாவது பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுறா அப்படி இருக்குமா, அவன் என்ன செஞ்சுட்டு போயிருவான் அப்படின்னு. இவன் டே உன்னைய வச்சு படமே எடுத்துட்டேன்டா அப்படின்னாராம். அவ்வளோ இது இன்ஸ்பிரேஷன் தான் அது, அவங்க லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் இல்ல ப்ரோ. கேங்ல எப்பயுமே அப்படி யாராவது இருப்பாங்க ப்ரோ. இதே மாதிரி ஸ்கூல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயசே பாத்தீங்கன்னா ஒரு 16 வயசு தான் இருக்கும். ஆனா இன்னும் பெரிய மாதிரி ஃபீல் ஆகும். என்னன்னா அப்படி அவனை அடிக்கிறது முன்னாடியே நீ அவனை தூக்கணும் மாடா சொல்றான் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பில்டப் மெயின்டைன் பண்ணுவானுங்க. கேங் ஃபார்ம் பண்ணிட்டு நான் தான் கெத்து, நீ தான் கெத்து, நான் அடிப்பேன், கெட்டா இருப்பேன். ஐயோ அது வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. அதுவும் ஸ்கூல்ல நடக்கும். ஸோ அதான் இந்த மாதிரி இந்த படத்துல உள்ள சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் நிறைய வரும். இப்போ நான் அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், நானும் பரத்தும் நிறைய பேசிட்டு இருப்போம். அப்பெல்லாம் நான் சொன்னேன் என் ஸ்கூல் லைஃப்ல எனக்கு நடந்த ஃபன்னு, அதே மாதிரி நடந்த சோகங்கள், பிளஸ் அதே மாதிரி அந்த டைம்ல லவ்ங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னைக்கு மாதிரி இருக்கு, அதுல ரொம்ப டிஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தெல்லாம் லவ்ன்ற பேர்ல பண்ண அலப்பற. அப்புறம் ரக்ஷா பந்தன் அன்னைக்கு ராக்கி கட்டிட்டா உலகமே அழிஞ்ச மாதிரி. அதாவது அந்த பொண்ணு வந்து ராக்கி கட்டிட்டான்னு வைங்க, அதோட முடிஞ்சு அவ்வளவுதான், நீங்க உடனே அண்ணன் ஆயிடுவீங்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண அந்த டைம்ல லீவ் போட போறேன் நாளைக்கு ரக்ஷா பந்தன். அதெல்லாம் ஐயோ இப்பெல்லாம் யாரு ப்ரோ அதை மதிக்கிறா, கட்டுறியா சரி கழுத்துல ஒண்ணு கட்டிட்டு போ அப்படின்னு. இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. பட் அப்ப அவ்வளவு எமோஷனல், அப்ப அவ்வளவு எமோஷனல். என் ஃப்ரெண்ட் போடலாம்னு இருக்கேன், ஏன் நாளைக்கு ரக்ஷா வந்து என் ஃப்ரெண்ட் லவ் பண்ற பொண்ண லவ் பண்றான். சோ அந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னா இவன் கையில ராக்கி கட்டினா முடிஞ்சிச்சு இல்ல. ஆமா, அது எவ்வளவு சிம்பிள் சொல்யூஷன். ஹிண்ட் மாதிரி வந்துரும். அதாவது அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் சொல்லிடும், நாளைக்கு உன்னை கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாமாடா அப்படின்ட்டு வச்சு எனக்கு உடம்பு சரியில்லடா நான் நாளைக்கு லீவ் போடலான்னு இருக்கேன். எனக்கு இன்னும் சிரிப்பு வருது. நிறைய சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் பேசினா அவ்வளவுதான், எவ்வளவு ஃபன் நடந்திருக்கு. ஒருத்தெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்க மாட்டேன், இப்பயும் பல்லாத்துல தான் இருக்கான் என் ஃப்ரெண்ட். அவன் சிவா தான் அப்படிங்க. இப்ப ஒரு 2 வாரம் முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தான், ஏடா எப்படா இருக்க அப்படின்னு. நான் வந்து ரேப் டிக்கு போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸ், சூப்பர் இன்டர்வியூ மச்சி அப்படின்னு அனுப்பியிருந்தான். சரிடா சூப்பர்ரா, நீ எப்படா இருக்கா, நல்லா இருக்கா, ஓகேடா நைஸ்டா, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த டாகு பண்ண வேலை எல்லாம் இருக்கே, அப்ப அவன் லவ் பண்ணும்போது நடு தெருல நிக்க விட்டான் ப்ரோ என்னையெல்லாம். நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டுக்கா என்னன்னா பண்ணுவோம் கண்டிப்பா. என் கடைசியில வந்து ஹெல்ப் பண்ணி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அந்த ஜோக்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் பரத்திட்ட சொல்லும்போது என்ன சொன்னா, இதெல்லாமே பயங்கரமான ஸ்கிரிப்டா, இதான் படம், இதை இப்ப எடுத்தோம்னாலே செமையா இருக்கும். அந்த எமோஷனல் டச்சோட எடுத்துட்டோம்னா கிரேசியா போகும், அவ்வளவு ஃபன்னா இருக்கும் ப்ரோ. அது எனக்கு கனெக்ட் இருக்கும், பர்சனல் கனெக்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா லைஃப்ல நடந்தது தானே. 80s and 90s கிட்க்கு வந்து கண்டிப்பா இது பிடிக்கும். நான் அப்போ நடந்த நிறைய ஸ்டோரிஸ் இப்ப நரேட் பண்ணி ஒரு படமா எடுத்தா நீங்களா சிரிச்சிருவீங்க. வித்யாவிகாஸ்ல நடந்தது சொன்னாலே வித்யாவிகாஸ்ல படிச்ச எல்லாருக்கும் எப்படி இருக்கு. சோ அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா லவ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல். கண்டிப்பா எல்லாருமே லவ் பண்ணிருப்பீங்க. அண்ட் அந்த டைம்ல இப்ப நான் சொல்றது எப்படின்னா ஏர்லி 2000ல உங்களோட லவ் எப்படி இருந்திருக்கும்ன்றது எனக்கும் தெரியும். ஏன்னா என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன லவ் பண்ணிருப்பாங்க, என்ன மாதிரியான ஃபீல் இருந்தது நீங்க கேட்கலாம். நீங்க லவ் பண்ணலையான்னு. நான் அந்த டைம்ல எல்லாம் அந்த மாதிரி இல்ல. எனக்கு வந்து லவ்ங்கிற தாட் வந்து அந்த டைம்ல ரொம்ப மலரல. யாருக்குமே லவ் இல்லாம இருந்திருக்காது. நான் சொல்றது எப்படின்னா சீரியஸா கமிட்டடா இந்த பொண்ணை தான் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ண இவ்வளவுதான் பண்ணணும், இவதான் என் பார்ட்னர், அந்த மாதிரியான தாட்லாம் இப்போ வரவே இல்லை. ஓகேயா. ஸோ அதெல்லாம் வந்து எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சுவலா டைம் மாறுது ப்ரோ. இது ஒரு ஃபேக்ட் இருக்கு. இந்த லவ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலே அவங்களோட டீன்ல ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் வரும். ஆமா, பட் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த பொண்ணு நம்ம கரெக்டா இருப்பா, அந்த மாதிரியான தாட். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து இவன் வந்து கரெக்டா இருப்பான். அதுவும் சொல்ல போனா நம்மளோட டைம் பீரியட்ல வந்து லைஃபை வந்து ரொம்ப தூரமா யோசிச்சு யாருமே லவ் பண்ணல. கரெக்ட். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து பல ஆங்கிள் பாக்குறாங்க. அதை நம்ம நிறைய ஷிப் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, கேரண்டீடா இருக்கணும். இப்போ வந்து ஷிப் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. வேற வீடுன்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப பயப்படுவாங்க. லவ்ங்கிற ஒரு மேட்டர் வீட்டுல தெரிஞ்ச கிழிஞ்சிரும்டான்னு நினைப்பாங்க. ஈவன் நீங்க கேஸ்ட் மாதிரியான ஃபேக்டர்ஸ் பாக்குறீங்கல்ல, கேஸ்டே சேமா இருந்தா கூட டவுசருக்கு ஈரமாற அளவுக்கு பயப்படுவாங்க. அதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் லவ்னாலே அடி செத்தனி அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்ப இருந்தது. நான் இப்போ வந்து அதுக்காக என்ன சொல்றேன்னா, இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு. இப்போ போற போக்குல பார்த்தா இப்போ பேரண்ட்ஸ் கூட ஓரளவுக்கு மெச்சூர்டா அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா பரவாயில்லன்னு நினைச்சிருவாங்க போல. ஆனா அவங்க அந்த அளவுக்கு கமிட்டடா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறோம். அதான் நிறைய ஷிப் ஓட்டிட்டு இருக்கானே அப்புறம் என்ன. அதான் அந்த கேங்கே அது வேற மாதிரி போயிடுச்சுங்க. கேப்டன் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம ஒரு நாள் பேசுவோம். சரி, அடுத்து வந்து ஈகோலஸ் லவர் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா T4 Ultra ரிவ்யூ பேஸ்ட் ஆன் மை யூசேஜ் அப்படின்னு போட்டிருக்காரு.
T4 Ultra 8 மணி நேரம் SOT வருது. எங்களுக்கும் சமயம் வந்துச்சு ப்ரோ. நான் யூஸ் பண்ணுவேன். நார்மல் இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் 2 மணி நேரம். காலிங் பட் வித்தவுட் கேமிங் பரவாயில்ல, மாசா தான் இருக்கு. வித் இங்க இருக்கு BGMI எல்லாம் விளையாண்டா 2 மணி நேரத்துக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் 2 மணி நேரம் கால் இதெல்லாம் பண்ணா 6+ hours ஆஃப் SOT. ஆனா கேம் ஆடுறாரு. ஓகே, அப்டேட் எதுவும் பண்ணல ப்ரோ, வாங்கின மாதிரியே வச்சிருக்கேன். அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா தான் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நாங்க எங்களுக்கு வந்த போது கேவலமா இருந்துச்சு அந்த போன். ஆமா, தூக்கி போடலாம் நினைச்சிட்டோம். கரெக்டா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் டெஸ்ட் பண்றதுக்கு. அன்னைக்கு அப்டேட் வந்துச்சு, இன்ஸ்டால் பண்ணேன், போன் தலைகில மாறிடுச்சு. நான் சொன்ன டேட்டா இவரால் நம்பவே முடியல. அது எனக்கு பேட்டரி 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் சிக்னல் இல்ல சொல்லிட்டு இருந்தீங்களா? சிக்னல் ஃபுல்லா இருந்துச்சு. சிக்னலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க விவோல. பேட்டரி சூடு எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. எதுவுமே இல்ல. கேமரா வந்து பாருங்க பிட்வீன் 3 to 10x நல்லா இருக்கு ப்ரோ. ஷார்ப்பு எதுவுமே, அதாவது ப்ராசஸிங்ல எதுவும் எல்லாம் மிஸ் ஆகாது. அப்புறம் யூசேஜ் எல்லாம் நைஸ் ப்ரோ. நெட்வொர்க் நைஸ் ரூரல் ஏரியாஸ்ல. பட் இந்த ஏரியா ஜியோ நெட்வொர்க் கொஞ்சம் ஒஸ்ட் தான். கண்டினியூஸ்லி சேஞ்சிங் பிட்வீன் 4G and 5G. அகைன் 4G ஓடி போயிடும். கேமிங் 90 FPS பெஸ்ட் ப்ரோ இந்த செக்மெண்ட்ல. எந்த லேகோ ஷட்டரோ எதுவுமே இல்ல. பாஸ்ட் போக்கோன் ரெட்மி யூசர் ப்ரோ. நான் வந்து கேமரா இருக்கிறத மட்டும் தான் ஷாமில இருக்கிறத இங்க மிஸ் பண்றேன். ஷாமி வேற டிஃபரண்ட் ப்ராசஸிங். உங்களுக்கு ஷாமி பிடிச்சிருச்சுன்னா விவோ வந்து கொஞ்சம் இறக்கமா தான் இருக்கும். அடுத்து ராகுல் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை ப்ரோ, ரீசென்ட்லி ஐ பர்ச்சேஸ்ட் போக்கோ X7 ப்ரோ அண்ட் ஹானஸ்ட்லி ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் இட். டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, கலர்ஸ் ஆர் வைப்ரண்ட் அண்ட் வெரி ஸ்மூத், எஸ்பெஷலி வைல் ஸ்க்ராலிங் அண்ட் வாட்சிங் வீடியோஸ். ஆக்சுவலா இப்போதான் நானும் கௌதம் ப்ரோவும் X100 Ultra வச்சு பேசிட்டு இருக்கோம். என்ன மேட்டர்னா, X100 Ultra ஒரு 3-4 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா அதோட டிஸ்பிளே கிளாரிட்டி F8 Ultra விட நல்லா இருக்கு. அதாவது ஒண்ணு இல்ல, நான் இதுக்கு அது 2K டிஸ்பிளே X100 Ultra. F8 Ultra 1.5K தான். ஆனா டிஸ்பிளே காலிபிரேஷன் டியூனிங் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல அவங்க சொன்னாங்க ப்ரோ, அந்த சூப்பர் RGBன்றதுக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சப் பிக்சல்ஸ் இருக்குல்ல, அதோட லைனிங் வந்து பெட்டர் பண்ணிருக்கோம். இப்போ என்ன ஹைலைட்னா, இப்போ ஒரு ஃபேக்ட் புரியுது. F8 Ultra சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா 73,000 ரூபாய்க்கு எல்லாரும் 1.5K தான் தராங்க. ஆனா 17 Ultraக்கே தைரியமா அதை கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது நான் யோசிச்சேன், 17 Ultra எவ்வளவு பெரிய பட்ஜெட், நம்ம ஊருக்கு வந்து 1.1 1.15 வரும், 1,20,000 வரும். அப்படி வரும். அப்படி இருக்கும்போது அதுல 1.5K எவ்வளவு ஜோக்கா இருக்கும். ஆனா அங்க ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க என்கிட்ட வந்து, நான் F8 Ultraக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, 1.5K பேனல், பட் ஃபார் ஷூர் நீங்க அது கூட கம்பேர் பண்ணுங்க, இட் வில் ஃபீல் லைக் 2K பேனல். யூசுவல் 1.5K பேனல் மாதிரி இல்ல, அதனால அது ஒரு ஜம்ப் தெரியுது. ஆமா, சோ இது வந்து அவங்க கிளைம். நான் என்ன தெரியுமா அவங்க கிட்ட அப்பயும் கூட சொன்னேன், நம்ம தான் எப்பயுமே மனசுல பட்டுச்சுன்னா சொல்லிடுவோமே. ஆனா ஸ்பெக்ல என்ன போடுவீங்கன்னு கேட்டேன். 1.5K தானே போடுவேன், 2K மாதிரின்னு போடுவியா, முடியுமா அப்படின்னு. எப்படி அடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு தெரியும். இல்ல நான் வந்து என்னாச்சுன்னா, ரியல் லைஃப் இன்சிடென்ட் ப்ரோ. இது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஓப்போவோட X2 ஃபைண்ட் X2 Pro யூஸ் பண்றேன். கிரேசி போன் இன்னைய வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபைண்ட் யூஸ் பண்ணிருப்பேன். இன்னைக்கும் இருக்கிற ஃபைன்லாம் நல்ல போன் தான், இல்லன்னு சொல்ல வரல. ஆனா X2 Pro அன்னைக்கே லெஜெண்ட் தான். அதோட பேனல் வந்து 1 பில்லியன் கலர்ஸ். அதுல ஆஸ்பால்ட் விளையாடுறேன். அது பக்கத்துலயே OnePlus 8 Pro. அது அந்த குப்பத்துல போய் செத்துரு. ஏன்னா OnePlus 8 Proல 1 பில்லியன் கலர்ஸ், ஃபைண்ட் X2 Proலயும் 1 பில்லியன் கலர்ஸ். டிஸ்ப்ளேவே செமையா இருக்கு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சான். நான் போய் நெட்ல பாக்குறேன், அப்புறம் எது வெப்சைட்ல பாக்குறேன். இவன் என்ன போட்டிருக்கான், we worked ground breaking technology, we have this panel tuned 1 billion colors will be that realistic color tuning அது போட்டிருக்கான். இது ஓப்போ. OnePlusல என்ன போட்டிருந்தான் தெரியுமா, டச் ஹெட்ஸ் மட்டும் பயங்கரமா இருக்கும் போட்டிருக்கான். அதனால OnePlus 8 Proல என்ன போட்டிருந்தானா, 1 பில்லியன் மாதிரியா ஸ்டாரை போட்டு 1 பில்லியன் மாதிரின்னு போட்டான் ஃபர்ஸ்ட் எடுத்ததும். டேய் நான் வந்து லைவா காட்டுறேன், நம்ம போனர்னால வச்சு நான் லைவா காட்டுறேன். பசங்க கிட்ட பக்கத்துல விக்கி எல்லாம் இருக்காங்க. விக்கி OnePlus ஃபேன்ல. ஓகே, நான் விக்கிட்ட காட்டுறேன். டேய் ரெண்டும் 1 பில்லியன் கலர், ஒரே சைஸ் பேனல் கூட பாரு, பக்கத்துல வச்சா ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் கர்வ் அதுவும் கர்வ். இப்போ இந்த கேம் ஓபன் பண்றேன் அப்படின்னு விக்கி எடுத்துட்டான். என்னடா இது கேம்ல இது கலர்ஸ் வேற, 3D ரெண்டர்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த நேம் வருது. பிரைசிங்க்கு ஆப்வியஸ்லி கட் பண்ணி தாங்க ஆகணும். பட் ஆனா அவனுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும், கம்பேர் பண்ணி தான் தெரியும். எவ்வளவு பேருக்கு தெரியும், எல்லாரும் எத்தனை பேருக்கு ஓப்போவும் இருக்கும் இது இருக்கும். இதுதான் தெரிஞ்சிரும். இதுதான் ப்ரோ. ஆனா நான் இப்போ என்ன சொல்ல வரேன், OnePlus 8 Pro இன்னைக்கு நல்ல போனா நச்சு போன். இப்போ அப்ப ப்ராப்ளம் என்னன்னா, சும்மா எதையா கம்பேர் பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் ஜெனரேட் பண்ணி, என் போன் இன்ஃபீரியர் ப்ரோ, என் போன் வேஸ்டா ப்ரோ, இப்படி சொல்லிட்டாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. அதை அப்படிலாம் எடுத்துக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. நான் இப்போ அதுக்கு தான் இது எதுக்கு சொல்றேன்னா, F8 Ultraல இருக்கிறப்ப அந்த 1.5K பேனல் மாஸ் பண்ணிடுது, 2K பேனலே போட்டு சாப்பிடுதுன்னா, நான் ஸ்பெக் ஷீட்டை போய் பார்த்தேன்னா என்ன ஆகும், 2K தான் பெஸ்ட். அப்போ இந்த ஒரு மேட்டர் நீங்க யோசிக்கணும். ரைட், ஸோ இது நல்லா இருக்குன்றாரா. ஸ்பீக்கர்ஸ் ஆர் ரியலி லவுட் அண்ட் கிளியர். கேமிங் அண்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலன்ட் ப்ரோ. கேமிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹெவி கேம்ஸ் ரன் ஸ்மூத்லி வித்வுட் எனி லேக். ஹீட்டிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி செம சாலிட் ப்ரோ. நோ கால் டிராப்ஸ் ஆர் சிக்னல் இஷ்யூஸ் சோ ஃபார். ஹாப்பியா இருக்கார் மனுஷன். அந்த அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதுவும் அப்படிதாங்க. மட்டமா இருந்துச்சு அந்த போனு.
கரெக்டா கையில வரும்போது அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ண போனே தலையில மாறி ப்ரோ இவனுக்கு எல்லாருமே இப்படிதான் ப்ரோ இருக்காங்க. இந்த போகோ X6 ப்ரோ ஞாபகம் இருக்கா? காமேஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்து கேவலம் அப்படின்னாரு. அடுத்து 2 monthsல ரீவிசிட் சூப்பர் சூப்பர் சிவோ வேற லெவல்ல எல்லாமே நல்லா இருக்கு அப்படி. ஆமா இந்த மாதிரி ஏதாவது மாறிட்டே இருக்கு. அது கொஞ்சம் கடியா தான் இருக்கு. Primary camera is good bro. Selfie camera is okay. Decent for video calls and social media. Nothing extraordinary, but does the job well. After the iProS 3 update, I noticed a clear improvement in battery life. Standby drain is less and screen on time feels better compared to before. Overall, I have not faced any major issue till now. Overall, Poco X7 Pro is well balanced phone with great display, strong performance, good speaker, stable network and improved battery after updates. Totally worth it for the price. இப்போ 20000 ரூபாய்க்கு கீழ வந்ததுனா கில்லர் ஃபோன் இதுதான். அதுதான் நாங்க இப்போ 20k under 20k வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ 22k அந்த ரேஞ்சில் இருக்கு. 20kலாம் ஆஃப் ரோடா வந்துச்சுன்னா தூக்கிடுங்க. மாஸ் ஃபோன் நிஜமா நல்ல ஃபோன். அல்டிமேட் பேட்டரி லைஃப் செம. இதுல ஜோக் என்னன்னா ப்ரோ இப்போ F6 வந்து ஸ்னாப்டிராகன் சவுண்ட் இந்த ஏரியால ஸ்கோர் பண்ணும். ஆமா இதுல என்ன மேட்டர்னா 6550 mAh. எஸ் அதுல ஆனா உங்களுக்கு 5000 mAh. சோ பேட்டரி லைஃப் கண்டிப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா வேற வழியே இல்ல X7 Pro தான் போய். X7 Proல ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணிருந்தாங்க. டிசான் அப்படிங்கிற நண்பர் வந்து iPhone 16 plus iOS 26.1 பேட்டரி பெட்டரா இருந்துச்சு ப்ரோ. 26.2 ஓல்டர் வெர்ஷன் விட ஒஸ்டா இருக்கு ப்ரோ. எனி யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து ரீப்ளே பண்ணுங்க. ஆக்சுவலா 26.2 எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு வந்து நான் 26.3 பீட்டால இருக்கேன். எனக்கு தெரியல 26.2 வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எப்படின்னா இன்னும் கூட ப்ரோ இன்னும் நான் காமிச்சேன்னா உங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன் பக்ல வருது. ஆஃப் ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கு. கீழ பாதி தான் இருக்கு. இது வந்து ஐபோன் ஏருங்க. ஐபோன் ஏர்ல நான் வந்து இப்போ என்ன ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா iOS 26.3 சரியா? சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்ல போனா லேட்டஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நான் வந்து இத்தனைக்கும் டெவலப்பர் பீட்டால தான் இருக்கேன். 26.3 கட்டுதா. இப்போ இதுல என்ன மேட்டர்னா 12GB RAM இருக்கு, 19 Pro சிப் இருக்கு. ஸோ எல்லாம் டாப் நாச். இப்போ ஒரு சின்ன சின்ன டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இப்பதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க ப்ரோ. இப்போ இங்க பாருங்களேன், இது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கேன், சேவ் கொடுக்குறேன். அது எப்படி போகும்னு பாருங்க. ஒரு சின்ன ஸ்டட்டர் இருந்தது தெரியுமா, முன்ன இப்படி போகும். இப்போ அந்த ஸ்டட்டர் ரெடியூஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன தெரியுமா, அனிமேஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க போயிட்டு வரேன்ல, இப்போ போயிட்டு வரேன்ல, முன்ன இப்படி போயிட்டு வந்தேன்னா என்ன தெரியுமா, இங்க இருந்து இங்க வரும்போது அவ்வளவு ஸ்டட்டர் ஆகும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஏரியாஸ்ல பிரச்சனை இருந்தது. அதான் என்னன்னாங்க, ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து நார்மலா நம்ம கூகுள் டிஸ்கவர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுலயும் உண்டு, ஆப்பிள்லயும் உண்டு லெஃப்ட் பெயின். அதுக்கு நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும்னா, பிட்வீன் பேஜஸ் போகும்போதே ஸ்டக் ஆகும் தெரியுது. அதே மாதிரி முன்ன இதுல கூட பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கு, இதோட கொஞ்சம் ஒரு லேக் இருந்தது ப்ரோ. எல்லாமே வந்து இப்பதான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ ஒவ்வொரு டாட் ஒன்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா கடைசியில வேதனை என்னன்னா, எல்லா டாட்டும் முடிஞ்சு 26.4 இல்லாட்டி 5 லாஸ்ட்னு வைப்போம். அப்ப நான் 26.5 செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். 27 வந்துரும். இப்போ 26.5 சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் அதுல வந்து லேண்ட் ஆகும். அடுத்து ஐபோன் 20 லான்ச் ஆயிடும். 20 சீரிஸ் லான்ச் ஆன உடனே என்ன ஆயிடும்னா, அப்டேட்டும் புஷ் பண்ணிடுவான். 27ல போய் லேண்ட் ஆகும் திரும்ப முதல்ல இருந்து மறுபடியும். ஆமா, ஒவ்வொரு டாட் ஒன்லயும் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவோம். மறுபடியும் அடுத்தது ஆக மொத்தம் சியர்ஸ். அதேதான், உனக்கு எவ்வளவு தரணும், 250, உனக்கு எவ்வளவு தரணும், 250 ஆக மொத்தம். ஐயோ சத்தியமா சாம கடியா இருக்குது இந்த ஒரு விஷயம் மட்டும். இது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. பார்க்கலாம். #bugOS26. அகிலன் ப்ரோ ரீசெண்டா ஜான் பேட்ச் அப்டேட் பண்ண ப்ரோ, நத்திங் ஃபோன் 3ல அப்டேட்ல லாக் கிளிம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஆமாமா, கம்யூனிட்டியில போட்டிருந்தாங்க இந்த மாதிரி, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், நாங்க இது வந்து ஒரு சில நல்ல காரணங்களுக்காக ரிமூவ் பண்றோம், அதை சார்ந்து மற்ற டெவலப்மெண்ட்ஸ்ல இதுக்கப்புறம் வரும், ஸ்டே டியூன்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமா, லிசன் டு தி கம்யூனிட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் இது ட்விட்டர்லயும் பார்த்தேன். அந்த யூசர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க, கிளிம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல வந்து பின்னாடி இருக்க அந்த கிளிப் லைட்டே வந்து நாங்க கிளிப் லைட்டையும் தூக்கிடுவோம். எதுக்குன்னு கேட்டா, கிளிப் டிஸ்பிளே தானே இப்பெல்லாம் ட்ரெண்டு, லைட்டை தூக்கிட்டோம் சார். அப்புறம் இதுல இருக்கிற லைட் வச்சு என்னடா பண்றது, எரிய விடு. இன்னும் அதனால கம்பெனியே தூக்கிட்டாங்க. அப்படி கம்பெனியவா? அது வாய்ப்பு இல்ல, ஏன்னா சிஎம்எஃப் வந்து விடாது. சிஎம்எஃப் அதான் நத்திங்க தூக்கிடும் ஃபுல்லா. இனிமே வெறும் சிஎம்எஃப் மட்டும் தான் வரும் அப்படின்றோம். அதாவது நத்திங் பை சிஎம்எஃப். ஆமா, சை சிஎம்எஃப். ஆமா, சிரிக்கிற நீ. சிஎம்எஃப். ஆமா, அந்த டெம்ப்ளேட் மாதிரி சில மார்க்கெட் இஷ்யூஸ்னால சிஎம்எஃப் ஹெட்டா மாத்திடுறோம். இவர் இறங்கி நிஜமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிஜமாவே சிஎம்எஃப் நல்லா இருக்குது. ஆமா, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, கால் போய் கேட்போம், ஐயா என்னையா ஐடியால இருக்கீங்கன்னு. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்ப இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, பார்க்கலாங்க. பாய்.